அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவிலிருந்து செட்டிகுளம் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து 27 கிலோமீட்டர் போகணும். இதில் பாருங்கள், இலங்கையை பொறுத்தமட்டில் அந்த விடியப்புறத்தில் தான் என்ன செய்யணும்னா கடமையை சரியாக செய்யணும். இதில் பாருங்கள், முன்னுக்கு போலீஸாக்கள் நிற்கணும். அங்கேருந்து வர்றாக்களை மறைச்சி தான் விடணும். ஃபுல் போலீஸாக தான் இருக்குது. எல்லாம் மறைச்சி எல்லாரையும் மறைக்கிறாங்க. அப்போது நல்ல வேலை. நான் என்ன பொறுத்த மாதிரிலாம் நாங்கள் இதில் இருந்து போய்க்கல எங்களை எதுவுமே மறைக்கலை. வரைக்கல நாங்கள் இந்த இடத்தால் வரைக்கல வேலையெல்லாம் நிற்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த செட்டிகுளத்துக்கு போகிறதுக்கு முதல்ல பட்டிவெளி என்ற ஒரு குளம் ஒன்று இருக்குது. அது காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே நான் தனியாக போகிறேன்றது ஒரு பயம் இருந்தாலும் அது நல்ல இடம் உண்டு. நான் அந்த கூகுள் மேப் வியூவில் பார்க்க தெரியும் அது அந்த வடிவன்றது. நாங்கள் இன்றைக்கு அந்த இடத்த போய் பார்ப்போம். இலங்கையில் லாக்டவுன் எடுக்கிறதுக்கு நம்ம 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு ஊசி ஏற்றலும், அதாவது 30 வயசுக்கு மேற்பட்டாக்கள் எல்லாருக்குமே ஊசி போட்டு கொண்டு தான் இருக்கு. நம்ம அந்த கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது வவுனியாவிலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து போய் அந்த பூரசங்குளம் என்ற இடம் சொல்லியிருப்போம். போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதால் தான் நாங்கள் திரும்பி போகிறோம். இப்போ நாங்கள் சாலம்புக்குளம் என்ற இடத்துல போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, இடது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. இந்த சாலம்புக்குளம் என்ற இடத்துல கூடுதலான முஸ்லீம் சமூக மக்கள் வாழ்கிறது. அதே மாதிரி இதில் இருந்து போய்க்கலாம். எங்களோட வலது பக்கத்தில் பாருங்க, ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதுதான் சாலம்புக்குளம் ஸ்கூல். அல் அக்ஸஸா மகா வித்யாலயம் ஒன்று போட்டிருக்கு. இது பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. வவுனியா பொறுத்த மட்டும் முதலாக மின்னொலியில் கிரிக்கெட் டூர்னமெண்ட் வச்சா, டென்னிஸ் பால் கிரிக்கெட் டூர்னமெண்ட் வச்ச கிரவுண்ட் உண்டா, இதை தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் மன்னார் ரோட்லேருந்து திரும்பி செட்டிகுளம் போகிற ரோட்டில் போய்கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து செட்டிகுளத்துக்கு 15 கிலோமீட்டர். அதே மாதிரி நாங்கள் போகிற இடத்துக்கு 7 கிலோமீட்டர் போகணும். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்திருக்கலாம், அதில் அவ்வளோ பேரை மறைச்ச போலீஸ் ஆகலன்ட்டு. தேவையற்ற விதத்தில் டவுனுக்கு போகிறாங்கள மறைக்கிறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்படி சும்மா விட்டு தேவைக்காக போகிறார்கள் வேறு விஷயம். தேவையில்லாமல் என்ன மாதிரி சுற்றுறார்கள் எல்லாமே கொரோனா பரவுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் கொரோனா பொறுத்த மட்டும் எங்களுக்கு வராதுன்ற ஒரு வார்த்தையே இருக்காது. ஏன்னா இப்போ இங்கே எப்படி தொத்துமட்டே தெரியாது. அதால் நாங்கள் எதுக்குமே ரெடியாக தான் இருக்க வேணும். ஓகே, நாங்கள் இப்போ அந்த பட்டிவெளி என்ற குளத்துக்கு போகிறதுக்கு ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதில் தான் நாங்கள் போனோம். அந்த காட்டுக்குள்ளே போய் ரவுண்ட் ஷாட் வந்துட்டு பார்த்துருப்போம் போன வீடியோஸில். அந்த ரோட்டால் தான் நாங்கள் போகிறோம். இதிலேருந்து போய் அந்த ஒரு இடது பக்கத்தால் திரும்பி தான் போயிருப்போம். இந்த முறை போய் அந்த வலது பக்கத்தால் திரும்பி தான் அந்த குளத்துக்கு போகணும். இதில் பாருங்கள், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இதிலேருந்து இடது பக்கம் திரும்பி தான் நாங்கள் அந்த கல்லாறு பாலம், அதாவது ஆறை பார்க்க போயிருப்போம். இதிலேருந்து நாங்கள் இப்போ நேராக போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் நாங்கள் அந்த இடத்த பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் கூடுதலாக இருக்கிறார்கள் ஃபுல்லாகவே அந்த கஷ்டப்பட்டாக்கள் மாதிரி அந்த வீடுகளை பார்க்கவே தெரியுது. நாங்கள் இப்போ வரைக்கும் வந்தது ஓரளவான வீடுகள் இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே அப்படியே காடாக தான் இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் பார்ப்போம், ஒரு புது அனுபவம் கிடைக்குதானே கட்டாயம். இதில் பாருங்க, பெரிய பட்டிக்குளம் புறநமைப்பு. இதால் தான் போகணுமோ தெரியல. பாருங்க, செக் பண்ணிடுறேன். கூகுள் மேப் அங்கே காட்டுது, ஆனால் இதில் போட் போட்டிருக்கு. கூடுதலாக அப்படி போட் போட்டிருந்தா இதால் தான் போகணும் போல் இருக்குது. அதனால் நாங்கள் இதாலேயே போவோம்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். குளக்கட்டு நீளம் 780 மீட்டர் உயரம். 780 மீட்டர் உயரம் நீளம், சாரி. இதுக்குள்ள அறவே ஆக்கலே இல்லை. ஜானை வராத வரைக்கும் சந்தோஷமாக. நெஞ்சால காடுகள் எல்லாத்துலேயுமே ஜானை வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதில் ரோட்டெல்லாம் பாருங்களேன், ஒற்றை அடி பாதை. இதுக்குள்ளெல்லாம் எஸ்டிஎஃப் வந்தால் தம்பி நீ இதுக்குள்ள என்ன செய்கிறான்ட்டு பிடிச்சிட்டே போயிருக்கணும். ஓ, நெஞ்சாலையெல்லாம் இந்த லா மாஸ்டர் டிராக்டர்லாம் போயிட்டு வந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இதுக்குள்ளே தான் சிலவில் மண் கடத்துகிற வேலையை செய்திருப்பினோம். போகிற போக்க பார்த்தா குளம் வராது போல் இருக்குது, காடு தான் வரும் போல் இருக்குது. எது நடந்தாலும் கேட்க போகிறதுக்கு ஆக்களே இருக்காது. ஃபுல்லாகவே காடாக இருக்குது. இதுக்குள்ள இதுக்கு பிறகு போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. எங்கே அந்த குளம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இதில் எல்லாம் பாருங்கள், அம்மா இதில் கிடங்கு. இந்த ஆடை முறிச்சு விட்டுருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த இடம் எல்லாத்தையும் ரஸ்க். இது ஃபுல்லாகவே அப்படியே காடாத்தான் இருக்குது. காட்டுக்கு தான் போகுது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ட்ரோன் வியூவில் அதை பார்க்கணும் மாட்டா, நாங்கள் அதில் 2 ட்ரோனை விட்டுருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அந்த குளத்தை போய் பார்ப்போம்ட்டு பார்த்தேன், சரி வராது போல் இருக்குது. இதை தாண்டி போகிறதுன்றது டேஞ்சர். பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். கூகுள் மேப்பில் பார்ப்போம், கவரேஜ் ஜெல்சி மாதிரியில். சரி, வந்தோம். அப்படியே நேராக விட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுலெல்லாம் விறகு வெட்டி அடிக்கணும் போல் இருக்குது. இங்கே ஒரு தடவையுமே காணல, ஆனால் விறகு மட்டும் வெட்டி அடிக்கிருக்கு.
ஒரு சிலவில் நாங்கள் பைக்கில் வர்றதால எஸ்டிஎஃப் தான் வர்றாங்கன்னுட்டு எல்லோரும் பதுங்கி இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஓனோ ஓகே போவோம். சின்ன துண்டு தான் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு. ஆனால் காலையெல்லாம் ஆட்கள் நடமாட்டம்ன்றது இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஒற்றை அடி பாதையாகவே இருக்குது. ஓனோ இதை தாண்டி போயிடலாதே. ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியில் போகணும், அதான் பயமாக இருக்குண்ணா. அந்த ட்ரோன் ஷாட் விட்டது ஒரு பக்கத்தால் இருந்தாலும் அடிக்கடி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். என்னென்னா யானை இதால் வருது இப்போ போகுதுன்றது கூட தெரியாது. வேறு வரையிலேயே அடுத்த கட்டம் ஆனால் வந்துச்சுண்டா எந்த பக்கத்தால் ஓடணுமென்ற ஒரு முடிவு பண்ணி தான் வச்சுருந்தேன் நான். நல்ல வேலை நாங்கள் இதுதான் சரியான பாதை நாங்கள் வந்தது. ஓகே, இந்த காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் கிளைமேட்டை பார்த்தா இப்போ மழை பெய்யும் போல் இருக்குது. கடவுளேண்டு மழை வரக்கூடாது. ஓகே, இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் இருந்து வலது பக்கம் திரும்பி போனால் தான் நாங்கள் செட்டிகுளம் இடத்துக்கு போகலாம். இதில் இருந்து நாங்கள் இன்னும் 15 கிலோமீட்டர்கிட்ட போகணும் செட்டிகுளத்துக்கு. இதுக்கு இங்கே ரோட்டுகள் எப்படி இருக்க போதும்ன்றது தெரியலை. செய்திருக்க மாட்டேன் மட்டும் நினைக்கிறேன். அப்படி செய்திருக்காட்டுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். ஏன்னா பயங்கர கிடங்கு பள்ளமாக இருக்கும் இந்த ரோட். இதில் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கொஞ்சம் துண்டு ரோட்டுகள் எப்படி இருக்குண்டு. ஓகே, ஒரு மாதிரி இந்த ரோட்டுகள் எல்லாத்தாலையும் தப்பிச்சு இப்போ செட்டிகுளத்துக்கு வந்துட்டோம். இதில் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் செட்டிகுளை ஸ்கூல். இந்த ஸ்கூல் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருந்து போய் நாங்கள் ஒரு வலது பக்கம் திரும்பி அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும் நாங்கள் பார்க்க போகிற இடத்துக்கு. இதுதான் பாருங்கள் செட்டிகுளா ஸ்கூல். மகாவித்யாலயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். செட்டிகுளம் மகாவித்யாலயமா? செட்டிகுளம் மகாவித்யாலயம் பெரிய ஸ்கூல் தான். இதிலேருந்து நாங்கள் இடது பக்கம் போன மாட்டோம், அப்படியே மதவாச்சி போகிறது. இதிலேருந்து வலது பக்கம் போன மாட்டோம், அப்படியே நாங்கள் மன்னார் போய் கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதிலேருந்து மன்னார் போகிற பக்கம் தான் திரும்ப போகிறோம். இந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் பண்ணுறதே இல்லவே இல்லை. போலீஸ் ஆட்கள் யாராவது எங்களை கட்டிடமாட்டா கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. ஓகே, இப்போ இடையில நிப்பாட்டி ஃபோனை முன்னுக்கு கொள்ளிட்டேன்டா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான லொக்கேஷன் தெரியணும். அதே மாதிரி இதில் எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு பாருங்கள் ரோட்டில் வடிவை. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கடவை தான் வடிவாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் அந்த மன்னார்லேயும் பார்த்துருப்போம். இது மன்னார் போகிற ரயில்வே ரோட் தான். இதில் எல்லாம் பாருங்கள் தண்ணி போயிட்டேன்டா போய் கொண்டிருந்துச்சுன்னா வடிவாக இருக்கும். தண்ணி அந்தளவுக்கு இல்லை தான்.
இதில் இருந்து போய் ஒரு வலது பக்கம் தான் நாங்கள் திரும்பணும் போல் இருக்குது. நாங்கள் போகிற ரோட்டுக்கு இதாலையும் போகலாம். நான் இதில் இருந்து கொஞ்சம் தூரம் போய் வலது பக்கம் திரும்ப போகிறேன். இது வந்து மாணிக்கம் பண்ணை வரவேற்கின்றது அப்படின்ற ஒரு போட் போட்டிருக்கணும். இதுலேருந்து போவோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து நான் நினைக்கிறேன் நம்ம யுத்த காலத்தில் முகாமாக இருந்த இடமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வடி வந்து ஃபுல்லாகவே ரோட் ஷோட்டில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி நார்மலாகவே வீடுகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து இப்போ நாங்கள் வலது பக்கம் திரும்ப வேணும். இந்த இடம் அருவித்தோட்டம் சிவானந்தா வித்தியாலயம் வந்து போட்டிருக்கு. இதால் தான் போகணும் போல் இருக்குது. பார்ப்போம். இஞ்சாலேயே ஃபுல்லாக வீடுகளாகவே இருக்குது. அதால் இந்த வியூவை நான் நினைக்கிறேன் இந்த ரயில்வே கடவுளில் நின்று ட்ரோன் எழுப்பினமெண்டா தெரியும். ஏன்டா இதுக்குள்ளே போனால் ட்ரோன் விடுறாங்களா வேறு கேட்டு போலீஸில் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையால் நான் இதில் வலது பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கடவுளில் போயிருந்து ட்ரோன் விட போகிறேன். ஆனால் இந்த இடத்துல பைக் விடுறது ஒரு பிரச்சனையாக இருக்கே. சரி, ஒன்றும் செய்யலாது. இதில் பைக்கை விடுறேன். ஓகே, இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டில் அந்த இடம் தெரியணுமன்றதை வேண்டிக் கொள்ளுங்கள். இதில் இருந்து போவோம். இப்போ பயப்பட தேவையில்லைண்டா இல்லைங்களா, ரயில் ஓடுறதில்ல. ரவுண்ட் ஷாட் 1 2 3.
ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டோம். இதிலேருந்து நாங்கள் அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நேரம் சரியாக 11:42 இந்த இடம் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருந்து நாங்கள் வலது பக்கம் திரும்ப வரும். திருப்பியும் அந்த மன்னார்லேருந்து மதவாச்சி போகிற ஹைவேயில் ஜாயிண்ட் ஆகிட்டோம். இதில் இருந்து போய் ஒரு இடத்த பக்கம் திரும்பி தான் நாங்கள் அடுத்ததாக போகிற இடத்துக்கு போகணும். சரி, அந்த இடம் என்னன்றதை நீங்கள் அடுத்த எபிசோடில் பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.